ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் எக்ஸாம் கிராக் தமிழ். நாம் 3 மாதத்தில் எப்படி எக்ஸாம் கிராக் பண்ணுறது அப்படின்ற வீடியோ சீரீஸில் இருக்கும். ஓகேங்களா? வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். 95% ஆஃப் த வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா சேனலோட டெவலப்மெண்ட்டுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மோட்டிவேஷன் கோட். நீங்கள் உங்களை ப்ரௌடாக ஃபீல் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்கிறத நிறுத்தாதீங்க. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. டோன்ட் ஸ்டாப் அன்டில் யூ ஆர் ப்ரவுட். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு பெரும்பாலும் எல்லா டெஸ்ட்டுமே ஆன்லைன் மோடுக்கு மாற்றிட்டாங்க. அதனால் நமக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செக்ஷனில் எந்த கொஷினுக்கு வேணால் நம்மளால் ஈஸியாக மூவ் பண்ணிக்க முடியும். அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் வைஸ் டைம் லிமிட் மேக்ஸிமம் எல்லா எக்ஸாமினேஷன்ஸ்க்கும் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது ஒரு எக்ஸாமுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதை கிளிக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேவ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த கொஷினுக்கு மூவ் ஆகுங்க. ப்ரிப்பரேஷனை விட இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ ரஃப் ஒர்க் ஷீட் எல்லா எக்ஸாம் சென்டர்லையும் கொடுப்பாங்க. அதனால் நாம் அதை எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. ப்ரிப்பரேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ப்ரிப்பேர் பண்ணும்போது எந்த டாப்பிக்கையும் விட்டுட்டு ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. நீங்கள் எந்த டாப்பிக்கில் விட்டுட்டு ப்ரிப்பேர் பண்ணீங்களோ அந்த டாப்பிக்கில் தான் உங்கள் ஸ்லாட்டில் கொஷின்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது உங்களுக்குன்னு இல்லை, ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்கும் நடக்கக்கூடிய விஷயம்தான். இந்தந்த டாபிக் மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்டிவ் ப்ரிப்பரேஷனில் இருக்காதீங்க. அதாவது இந்த ஒரு குறிப்பிட்ட டாபிக் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு பாஸ் ஆக முடியலன்னு சொல்லிட்டு ஃபெயில் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதிலிருந்து உழைச்சி வெளியே வரதுக்கு அது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் ஆரம்பத்தில் ப்ரிப்பேர் பண்ணும்போது எல்லா டாப்பிக்கும் எல்லா டெஸ்ட் ஏரியாவும் நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறது பெட்டர். ஷார்ட்கட்டை மட்டுமே வச்சு அப்ரோச் பண்ணுற மெத்தடாலஜியை கொஞ்சம் விட்டுடுங்க. ஏன்னா ஷார்ட்கட் மட்டுமே எல்லா நேரத்துலையும் நமக்கு ஹெல்ப் பண்ணாது. ஸோ பேசிக் ஃபண்டமெண்டல் நாம் இம்ப்ரூவ் பண்ணும்போது ஷார்ட்கட் உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ இன்னைக்கு நாம் வீடியோ சீரீஸில் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அந்த கமிஷன் நடத்தக்கூடிய ஒரு எக்ஸாமை பார்க்க போகிறோம். அது என்ன எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அண்ட் தென் ஹவல்தார் போஸ்ட். ஓகேங்களா? ஸோ அந்த எக்ஸாமோட பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் தான். ஓகேங்களா? ஸோ அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஹவல்தார் போஸ்ட்டுக்கு மட்டும் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்குது. ரைட்? ஸோ அதுக்கப்புறம் ஃபைனல் ரிசல்ட் வரும். ஃபைனல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போவீங்க. ஸோ போனதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நம்ம போஸ்டிங்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் இருக்கு இல்லையா, அது நம்ம என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் 2 செக்ஷன் இருக்கு. ரைட்? 2 செக்ஷனில் மேக்ஸும் ரீசனிங்க்கும் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் 20 கொஷின்ஸ். ஸோ மொத்தம் 40 கொஷின்ஸ். ஒரு கொஷினுக்கு 3 மார்க்கு, மொத்தம் 120 மார்க்கு, 45 நிமிஷம் டைம் டியூரேஷன். அதுக்கப்புறம் செக்ஷன் 2 ஆக்டிவேட் ஆகும். அந்த செக்ஷன் 2ல ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் 2 செக்ஷனில் 2 மோடு இருக்குது. ஸோ அந்த ரெண்டுமே 25 கொஷின்ஸ். அதாவது ஜென்ரல் அவேர்னஸ் 25 கொஷின்ஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் 25 கொஷின்ஸ். மொத்தம் 50 கொஷின். 50 into 3 which is equal to 150 marks. ஸோ இந்த செக்ஷன் 2க்கு உண்டான டைம் டியூரேஷன்ஸ் will be 45 minutes. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90 கொஷின்ஸ், 270 மார்க், அதுக்கப்புறம் 90 மினிட்ஸ் டோட்டல் எக்ஸாமோட. ஸோ எஸ்எஸ்சி எம்டிஎஸோட ஹவல்தார், அந்த எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அண்ட் ஹவல்தார் போஸ்டோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், அந்த எக்ஸாமினேஷன் ப்ளஸ் ஓவர் வியூ நம்ம பார்த்துருவோம். ஸோ செக்ஷன் 1ல் நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. ஓகேங்களா? செக்ஷன் 2ல் நெகட்டிவ் மார்க் இருக்குது, 1 மார்க் நெகட்டிவ் மார்க். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் ஹவல்தார் போஸ்ட்டுக்கு இருக்குது. அதில் மேல் கேண்டிடேட் 1600 மீட்டர்ஸ் 15 நிமிஷத்தில் வாக்கிங் மாதிரி போகணும். ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் 1 கிலோமீட்டர், அதாவது 1000 மீட்டர்ஸ் 20 மினிட்ஸில் வாக்கிங் மாதிரி போகணும். ஸோ இந்த அளவுக்கு ஓரளவுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சியோட இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அப்படின்றது நம்ம உடம்பு எப்படி இருக்கணுன்றது. மேல் கேண்டிடேட்ஸுக்கு 157.5 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். செஸ்ட்டு ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் ஆன நிலையில், அதாவது விரிந்த நிலையில் 81 சென்டிமீட்டர் இருக்கணும்.
ஃபீமேல் கேண்டிடேட்ஸுக்கு ஹைட் வந்து 152 சென்டிமீட்டர் இருக்கணும், வெயிட் வந்து 48 கிலோகிராம் இருக்கணும். சில எக்ஸம்ஷன்ஸ் அங்கங்க இருக்குது, அது நமக்கு வராதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோல நாம எஸ்எஸ்சியோட எம்டிஎஸ் ஹவல்தார் போஸ்டோட எக்ஸாம் பேட்டர்ன், அதுக்கப்புறம் எப்படி பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் எப்படிலாம் செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ எக்ஸாமோட ப்ரிப்பரேஷன் பிளான் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், 120 டேஸ் பிளானு, 60 டேஸ் பிளான், அந்த மாதிரி எந்த அளவுக்கு கொண்டு போகணும், அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குன்றத வெரிஃபை பண்ணுறதுக்கு உண்டான மெத்தட்ஸு, அதுக்கப்புறம் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், எக்ஸாம் ஹாலில் என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய சீரீஸில் வீடியோஸில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அதை நான் சீரியஸாகவே வச்சுருக்கேன். ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் அதை நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எக்ஸாம் கிராக் தமிழ்.